2026 சட்டமன்ற தேர்தலில் சீமானை ஒரு போட்டியாளராக கருத முடியாது. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறாது என்பது போன்ற கருத்துக்களை பதிவிட்டு வரும் பத்திரிகையாளர்களுக்கு கல்யாண சுந்தரம் அவர்கள் தக்க பதிலடி கொடுத்துள்ளார். இண்டிபெண்டா கூட தான் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு 50-30 பேர் போட்டிடுறான். அவனை ஜெயிக்கிறதுக்காக போட்டிடுறான். அதனால அதை ஒரு முனையாக கருத முடியாது. அது ஒரு பயிற்சி, அது ஒரு பயிற்சி கூடம். நாம் தமிழர் என்பது ஒரு பயிற்சி கூடம். ஏம்ல இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏற்புடையதா இல்லைங்க. அவர் ஒரு தனக்குன்னு ஒரு இடத்தை தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு வச்சுட்டு இருக்காரு. எனவே அப்படியெல்லாம் அவரை ஒதுக்கிட்டு போக முடியாது. திருப்பி பணம் ஏறிட்டு போக வேண்டியதானே. அதனால உங்களை சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு கண்டென்டர்லாம் எடுத்துக்க முடியாது. இல்லை கல் இருக்கக்கூடிய போராட்டங்கள், இல்லை ஆடு மாடு மாநாடு, இந்த விஷயங்கள் எல்லாமே சாதிய விஷயங்களுக்குள்ள விமர்சிக்கும். அது அவருடைய வழி. ஆனால் அந்த வழியை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்கள் ஒரு அணியில் திரள்கிறார்கள். அவர்கள் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இவங்க சொல்ற மாதிரி அப்படி சாதாரணமா டீல் பண்ணிட்டு போற ஒரு ஆளாக தமிழ்நாடு அரசியல் களத்தில். நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் சில கருத்து வேறுபாடு மற்றும் கொள்கை வேறுபாடு காரணமாக கட்சியிலிருந்து விலகினார். ஆனால் இவர் நாம் தமிழரிலிருந்து விலகினாலும் இன்று வரை ஒருமுறை கூட சீமானுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் கருத்துக்களை பதிவிட்டு இக்கட்சியை தரக்குறைவாக விமர்சிப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதில்லை. அதனாலேயே நாம் தமிழர் தம்பி தங்கைகளும் இவர் மேல் இன்று வரை ஒரு தனி மதிப்பு வைத்திருக்கின்றனர். ஆனால் இவரை போலவே நாம் தமிழரிலிருந்து விலகிய ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரத்திற்கு கால் பங்கு கூட வரமாட்டார். அந்த அளவிற்கு திமுகவில் பதவி ஆசைப்பட்டு நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் மிகவும் தரக்குறைவாக விமர்சிப்பார். இதனால் தான் நாம் தமிழர் கட்சியினருக்கு கல்யாண சுந்தரத்தின் மீது ஒரு தனி மதிப்பு இருக்கும். இந்நிலையில் தான் அந்த மதிப்பை அவர் மேலும் உயர்த்தும் விதமாக நாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சியாக விமர்சிக்கும் பத்திரிகையாளர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார். ஆனால் இது சவுக்கு சங்கருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் அமைந்து உள்ளது. சவுக்கு சங்கர் நாம் தமிழர் கட்சியை 2026 தேர்தல் களத்தில் சேர்த்துக் கொள்ள முடியாது. தமிழகத்தில் மும்முனை போட்டிதான் நடக்கும். திமுக, அதிமுக, தாவேகா தான் களத்தில் உள்ளது. 4 முனை போட்டி இல்லை. நாம் தமிழர் கட்சி களத்தில் இல்லை என இதுவரை ஒரு தேர்தலில் கூட போட்டி போடாத விஜய்க்கு ஆதரவாகவும், ஆனால் 8% வாக்கு வங்கி மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் உருவெடுத்த பின்னும் சீமானுக்கு எதிராக பேசியிருந்தார். இந்நிலையில் தான் கல்யாண சுந்தரம் அவர்கள் தனக்கென்று ஒரு இடத்தை தமிழக அரசியலில் சீமான் வைத்து உள்ளார். அவரை எப்படி தேர்தலில் ஒதுக்க முடியும் என கேள்வி எழுப்பியிருந்தார். அதோடு சவுக்கு சங்கர் சீமானின் கல் இறக்கும் மாநாட்டிற்கு எதிராகவும் சீமானை விமர்சித்து இருந்தார். அதற்கும் கல்யாண சுந்தரம் அவர்கள் அது அவருடைய வழி, அந்த வழியை பின்பற்றி அவரின் கட்சி தொண்டர்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யும் அரசியலை விமர்சிக்க யாருக்கும் உரிமை இல்லை என விளாசியுள்ளார். குறிப்பாக ஏற்கனவே பத்திரிகையாளர் மணி அவர்களும் கல்யாண சுந்தரம் போன்றே சீமானை தேர்தல் களத்தில் சேர்த்துக் கொள்ள முடியாது என எப்படி சொல்வீர்கள் என பத்திரிகையாளர்களை விமர்சித்திருந்ததும் கவனிக்கத்தக்கது.